ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பர்சனல் லோன் வழங்கக்கூடிய அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இது அப்ளிகேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி இல்லை நியர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன்ல கூட விசிட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். அந்த விதத்தில் இந்த ஃபினான்ஸ் நிறுவனம் இந்தியாவில் ரொம்பவே பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் நிறுவனமாக தான் இருக்காங்க. அதே சமயம் இவங்க பேங்காகவும் இருக்காங்க, ஃபினான்ஸாகவும் இருக்காங்க. இதை தவிர்த்து லோனுக்கு அப்ளை பண்றதை பொறுத்தவரைக்கும் ஆஃப்லைன்லயும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நமக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் வாங்கிக்க முடியும். அந்த விதத்தில் பிசினஸ் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி அனைத்து விதமான லோன் அப்படிங்கிறதுமே இவங்களுடைய பேங்கிங் சர்வீஸ் அண்ட் பினான்சியல் சர்வீஸ் ரெண்டுலயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இவங்க வழங்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இன்ஸ்டன்டா ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி நாம பார்க்கக்கூடிய கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ அதனால இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே கேஸ், இப்போ இந்த HDFC ஆன் தி கோ பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லோருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவங்க HDFC பேங்கினுடைய ஒரு கிளை தான். அதாவது அவங்க பேரண்ட் கம்பெனியா இருப்பாங்க, இவங்க அதுக்கு அடுத்து வந்த புது கம்பெனியா இருப்பாங்க. அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷன் லான்ச் பண்ணதுக்கான மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ HDFC ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் ஆஃப்லைன்ல, அதாவது இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட உங்க ஏரியாவில் கூட ஆல்ரெடி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி லோன் ட்ரை பண்றீங்க, இல்ல பிசினஸ் லோன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணும்போது HDFC ஃபினான்ஸ்ல இருந்து உங்களுக்கு லோன் அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த சர்வீஸை கொஞ்சம் சிம்பிள் ஆக்கிறதுக்காக தான் இந்த HDFC ஆன் தி கோ அப்படிங்கக்கூடிய பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல எடுத்துட்டு வந்தாங்க. இதுல நீங்க ஒரு சேலரிடு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா பர்சனல் லோனுக்கும் அப்ளை பண்ண முடியும். இதை தவிர்த்து நீங்க எந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பிசினஸ் லோனுக்கும் இந்த அப்ளிகேஷன் வழியா அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல சின்ன பிசினஸ் கூட, மொத்தத்துல செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப்படின்னாவே ஏதாவது ஒரு பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த விதத்துல சின்ன பிசினஸ் பண்ணாலும் இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ண முடியும். சேம் டைம் இவங்களே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ல மட்டும் இல்லாம ஆஃப்லைன்லயுமே பிசினஸ் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா HDFC பேங்க் சைடு இருந்தும் பர்சனல் லோன் அண்ட் பிசினஸ் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த HDFC ஃபினான்ஸ்ல ஆஃப்லைன்ல லோன் கொடுக்கறதுக்காக ஒரு டீம் இருக்காங்க, ஆன்லைன்ல லோன் கொடுக்கறதுக்காக இன்னொரு டீம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த ஆன்லைன்ல லோன் கொடுக்கறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது எலக்ட்ரானிக் ஷாப்ல போயிட்டு மொபைல் பை பண்றோம், இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், டிவி, இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே கன்சூமர் டியூரபிள் லோன் அப்படிங்கிறது HDFC ஃபினான்ஸ்ல இருந்து பண்ணி தருவாங்க பாத்தீங்களா. அவங்க தான் இப்போ ஆன்லைன்ல பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் டைம் அவங்களே இப்போ பிசினஸ் லோன் அப்படிங்கிறதும் இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்லைன்ல. அதாவது நீங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க கடைக்கே இந்த மாதிரி நாங்க HDFC ஃபினான்ஸ்ல இருந்து வரோம், உங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ணும்போது லோன் அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் இவங்களை தவிர்த்து இன்னொரு HDFC ஃபினான்ஸ் டீமும் இருக்காங்க. அவங்க எப்பவும் போலவே ப்ராப்பர்ட்டி லோன் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு லோன் அப்படிங்கறத பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் அதிகப்படியான லோன் அமௌண்ட் அப்படிங்கறத பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த ஆன்லைன்ல வழங்கக்கூடிய இந்த ஒரு டீமை பொறுத்தவரைக்கும் மினிமம் 20,000ல இருந்தே லோன் அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த HDFC ஆன் தி கோ அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 20,000ல இருந்து அதிகபட்சமா 20 lakh வரைக்கும் 12 to 96 month ரீபேமெண்ட் டென்யூர்ல லோன் அப்படிங்கறத அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க 11% இருந்து அதிகபட்சமா 34% வரையிலும் இருக்கும். இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் நியர்லி 4% இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுலயே டாக்ஸ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகிரும். இப்போ பார்த்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது பர்சனல் லோனுக்கு. இதை தவிர்த்து பிசினஸ் லோனை பொறுத்தவரைக்கும் அப் டு 30 lakh வரையிலும் பண்றதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இப்போ பார்த்த டீடைல்ஸ் எல்லாமே இவங்களுடைய அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்த டீடைல்ஸ் தான். பட் இதே டீம் ஆஃப்லைன்லயும் நம்மள அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஏரியாவில் நம்ம ஷாப்லயே உங்களுக்கு ஏதாவது லோன் அப்படிங்கிறது தேவைப்படுதான்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த விதத்துல இவங்க என்னென்ன லோன் தராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, பிசினஸ் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க ஏதாவது வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெஹிக்கிள் லோனும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்திரம் அதை நீங்க அடமானம் வச்சுட்டு அதுக்கு நீங்க லோன் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். இதை தவிர்த்து கோல்டு லோன் அப்படிங்கிறதுமே வாங்கிக்க முடியும். அந்த விதத்துல கடனை பொறுத்தவரைக்கும் இவங்க 1,50,000 இருந்து அப் டு 8 crore வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. பட் அவ்வளோலாம் நம்ம யோசிக்க கூட முடியாது. ஓகே கேஸ், இப்போ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க லோவஸ்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. குயிக்காவே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. வித்தின் 3 daysல லோனை டிஸ்போசல் பண்றதாவும் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்றதுக்கு டென்யூர், அதாவது EMI அப்படிங்கிறதும் உங்களுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கோல்டு லோனை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நீங்க வேற ஏதாவது ஒரு கடையில வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மீட்டு குறைவான வட்டியில இவங்களுடைய பினான்ஸ்ல இவங்க வச்சுக்கிறதாவும் போட்டிருக்காங்க.
இதை தவிர்த்து 7.5 லட்சம் வரையிலும் எந்த ஒரு பத்திரப்பதிவும், அதாவது MOD பண்ணிட்டு லோன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா ப்ராப்பர்ட்டிக்கு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இதில் பிஸ்னஸ் லோனை பொறுத்தவரையிலும் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மளிகை கடை வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், துணி கடை வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏதாவது நகை செய்கிறவங்களா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தாலும், ஸ்டீல் பாத்திர கடை, இல்லை மட்டன் சிக்கன் அதாவது கறி வெட்டுற கடையாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டீ கடை, பேக்கரி கடை, ஸ்டேஷனரி கடை, பாத்திர கடை, வெல்டிங் பற்ற, நீங்கள் ஏதாவது மாட்டு தீவன கடை வச்சிருக்கீங்க, ஹோட்டல் வச்சிருக்கீங்க, இல்ல ஏதாவது புக் ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்துல எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, எந்த கடை நீங்க வச்சிருந்தாலுமே இதெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய போட்டோ, தென் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் 1 இயர்க்கானது தேவைப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படக்கூடிய டீடைல்ஸ் அப்படிங்கிறது. நீங்க ஓரளவுக்கு ஒரு பிலோ 5 lakh லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதே போதுமானது. இதை தவிர்த்து நீங்க இப்போ இந்த ஆப்ஷன்ல 8 crore வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கிறதுனால பெரிய லோன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பிசினஸ் பண்றதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே தேவைப்படும். அந்த விதத்துல நீங்க MSME ல ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். GST ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் கேட்பாங்க. இதை தவிர்த்து அந்த பிசினஸ் ரிலேட்டடா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதுமே இருக்கு. ஓகே கைஸ், இப்போ ஓவராலா இந்த வீடியோ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அருகாமையில HDP ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் லோன் தேவைப்படுது, பர்சனல் லோன் தேவைப்படுது, அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நீங்க டைரக்டா விசிட் பண்ணி லோனுக்கு அப்ரோச் பண்ண முடியும். அவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நான் சொல்றேன். எங்க கிட்ட கடையிலேயே டைரக்டா விசிட் பண்ணி இந்த டீடைல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சேம் டைம் இந்த மாதிரி நம்ம கேட்கும்பொழுது லாஸ்ட் டைம் நமக்கு ஒரு 55,000 ரூபாய் லோன் அப்படிங்கிறது நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் ஒர்ஸ்டா இருக்கிறதுனால அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்றதா இருந்தாலும் இந்த HDP ஆன் தி கோ அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் வழியாகவும் லோனுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். பட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கான்னு பார்த்துக்கங்க. அந்த டீடைல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஓகே கேஸ், ஓவராலா இன்னைக்கு பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலுமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.